மகரத்தை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணுங்க. உயர்கல்வியில நல்ல முன்னேற்றங்களும் பிடித்தமான இடங்கள்ல உயர்கல்வியை பயிலக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல உண்டு. பிடித்த உத்தியோக மாற்றங்களை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமையப்பெறுகின்றது. அதே போல் திடீர்னு சிறு சிறு பண வரவுகளை வழங்கக்கூடிய நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகின்றது, மாத பலன். சரிங்களா? இந்த மாத பலன் அப்படிங்கிறதே ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தான், பொது பலன். இதுக்கு ஒரு பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10%, அதுக்கு மேலே இதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால், இந்த தசாபுக்தி நடந்தால் சொல்லுவேன். அந்த தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னா இது 10%லேருந்து 50%க்கு மேலே போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 50% உறுதியான பலன், ஒரு 60-70% பக்கம் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அதாவது நான் ஒரு 5 ப்ரிடிக்ஷன் சொல்றேன், அதுல ஒரு 2 ப்ரிடிக்ஷனுக்கான தசாபுக்தி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த 2 தான் இந்த மாதம் உங்களுக்கு பலமா நடக்கும். மீதம் இருக்கிற 3 நீங்க விட்டுருங்க, அது உங்களுக்கு பெருசா பொருந்தாது. சரிங்களா? இந்த புரிதலோடு இப்ப பலன்களுக்குள்ள நம்ம போகலாம். மகரத்தை பொறுத்த மட்டிலும் முதல் விஷயம், இந்த காலகட்டம் ஆரோக்கியத்துல அடிக்கடி உங்களுக்கோ அல்லது உங்கள் தகப்பனாருக்கோ தொந்தரவை ஏற்படுத்தும். அப்போ ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதுவும் குறிப்பா முதல் 10 நாள் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இந்த முதல் 10 நாள் ஆரோக்கியத்துல எதையாச்சும் ஒரு தொந்தரவை வச்சுக்கிட்டே இருக்குங்க. ஒண்ணு தகப்பனாரை தொந்தரவு செய்யலாம், தகப்பனார் இல்லாதவர்களுக்கு உங்களை தொந்தரவு செய்யலாம். அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். தசாபுக்திக்கு வாங்க. யாருடைய ஜாதகப்படி குறிப்பா 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ உறுதியா அவர்களுக்கு இந்த தொந்தரவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும், பார்த்துருக்கணும். சரிங்களா? 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல உத்தியோகத்திலைங்க யாரெல்லாம் நீண்ட நாளா டிரான்ஸ்ஃபர் வேணும், பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம் வேணும், இந்த வந்து போறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் ஒரு சரியா இல்லை அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர்களுக்கு உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும். நீங்க முயற்சிக்கிற இடத்துக்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக அன்பு நண்பர்களே, உத்தியோக இடமாற்றங்களுக்கான அமைப்பு இப்ப உண்டு, முயற்சிங்க. அப்படியே ஜாதகத்துக்கு யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் புக்தியும் ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தகப்பனாரோட சொத்து கிடைக்கலாம், பூர்வீக சொத்து, அல்லது தகப்பனாரினுடைய ஒரு மாரல் சப்போர்ட்டிங், ஏதாவது முக்கியமான விஷயம் பண்ணுறதுக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருக்கலாம், அல்லது தகப்பனார் வழியிலிருந்து பண உதவி கிடைக்கலாம். ஏதோ ஒண்ணுங்க, தகப்பனாரால் ஒரு ஆதாயம் இம்மாதம் உண்டு அப்படிங்கிறத மட்டும் நீங்க உணர்ந்துக்கிடுங்க. அப்போ அது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். தகப்பனார் வழியிலிருந்து நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாகவே காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிட வேண்டும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான காலகட்டம். அப்படியே தசாபுக்திக்கு வந்துருங்க. யாருடைய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டுங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது. அப்ப நீங்க தாராளமாக அதை எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. சரிங்களா? இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்ததாக உயர்கல்வி, பிடித்த உயர்கல்வியை படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது உயர்கல்வியில இருந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் குறையக்கூடிய அமைப்பை நீங்க கண்கூடா காணலாம். அதுவும் குறிப்பா அந்த மாதத்தோட கடைசி 10 நாள் உயர்கல்வியில இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வந்துடும். ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுடைய உயர்கல்வி உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, உங்க ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் யாருக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக உயர்கல்வியில நல்ல மாற்றங்களை இந்த காலகட்டம் வழங்கும். பிடித்த கல்வியில ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும், சொந்த ஊரை விட்டு வெளியிடங்கள்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ அவர்களுக்கு அந்த வெளி மாநில வெளிநாடு முயற்சிகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே அமைப்பு
ஜாதகப்படி யாருடைய ஜாதகப்படி 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்கின்றதோ நீங்க தாராளமா முயற்சிங்க. அந்த வெளி மாநில அல்லது வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு என்ன அமைப்புகளுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்புன்னு சொல்ல முடியாது, கவனமா இருக்கணும்னு தான் சொல்லணும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த நிலையிலும் பெரும் முதலீடுகளை போற்றாதீங்க இந்த மாதம். ஏன்னா உங்க ஜாதக அமைப்பின்படி, அதாவது கோச்சார அமைப்பின்படி இந்த காலகட்டம் எக்கனாமிக்கலி ஹைலி க்ரோத் கிடையாது. அதுவும் குறிப்பா முதல் 10 நாள்ல போட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது. சரிங்களா? ஏன்னா பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஏற்றங்களை தருவதற்கான அமைப்புகள்ல இந்த மாதம் இல்லை. அப்போ அகலக்கால் வச்சு தொழில்ல போட்ட முதலீடு வரலன்னு நம்ம திணறிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லது யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப வராம போடுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்படியே தசாபுக்தியில வாங்க. யாருடைய ஜாதகப்படி 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், குறிப்பா 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடுதோ அவங்க இந்த மாதிரியான பொருளாதார விஷயங்கள்ல இந்த மாதம் அகலக்கால் வைக்காம வண்டியை சூதானமா நகர்த்திக்கிறது சிறப்பு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல் உடல்நிலை, ஹெல்த்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம், அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் வாரம் கொஞ்சம் உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு மாதம். அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னா ஹெல்த்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறது நினைவில் கொள்ளணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் அப்பப்ப கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஆக கூடுமான வரையிலும் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் வரும்போது அனுசரிச்சு விட்டு கொடுத்து அப்படியே நகர்ந்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும். இல்லைன்னா அது தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தரும், பார்த்துருக்கணும். சரிங்களா? அப்படியே ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் யாருக்கு 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்கள் கொஞ்சம் நாவடக்கம் குடும்ப வாழ்க்கையில மிக மிக அவசியம். ஆக பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை இந்த 3லயும் இந்த மாதம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். 6, 8, 12 தசாபுக்தி நடந்தா உறுதியா அது கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் பர்சன்டேஜ் வைஸ். அப்ப நீங்க கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து போகிறது, அகலக்கால் வைக்காம போகிறதன் மூலமாக அதனுடைய வீரியத்தை குறைச்சிக்கலாம், தடுக்க முடியலனாலும். சரிங்களா? இப்படிதாங்க இன்றைய இந்த மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு அமைகின்றது. இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் ஆலயத்தில் அமைய பெற்றிருக்கின்ற கால பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் வழிபடுவது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அதற்கு மேலாக எந்த விஷயத்திலேயே அகலக்கால் வைக்காமல் இருப்பது தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.